தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. சென்னை அருகே உள்ள கோவளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கர்நாடகா தமிழ்நாடு இடையே இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் சுதந்திரம் வேண்டும் என CM விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நியாயமான நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்கிவிட வேண்டும் என்று அனைத்து மாநிலம் சார்பாகவும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் போதைப்பொருள் தடுப்பில் உளவு தகவல்களை பகிர ஒருங்கிணைந்த அமைப்பு ஒன்று தென்னிந்திய மாநிலங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் நீல பொருளாதார வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்ட தமிழ்நாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கடலோர கப்பல் போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் பங்கு மட்டும் 30% என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். இந்த மாநில மாநாட்டில் பேசப்பட்டவை குறித்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது தென்னிந்திய மாநில முதல்வர் மாநாடு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இவரு NTR இவங்க எல்லாம் கூட்டி ஒரு முறை நடத்தினாங்க. அது அந்த மாநில முதலமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குதுங்கிற அடிப்படையில தான் அது கூடுது. அது மறைமுகமா நம்ம கேள்வி கேட்கிறோம், உரிமைகளை கேட்கிறோம், அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், வேற வார்த்தைகளை கேட்டாலுமே இந்த செட்டப்பே மாநிலங்களுக்கு எதிராகத்தான் இருக்கு. இந்த இந்தியாவினுடைய இந்த கான்செப்ட், அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும். குறிப்பா தென்னிந்தியான்னு வரும்போது இந்தியாவினுடைய அடையாளமே தென்னிந்தியா தான். இந்தியாவினுடைய பொருளாதாரமே தென்னிந்தியா தான். மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கிட்டா, மகாராஷ்டிராவை கொஞ்சம் இழுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு உலக அளவில் ஒரு அடையாளம், கலாச்சாரம், பெருமிதம், பொருளாதாரம், மனித வளம், சமூக குறியீடுன்னு எல்லாவற்றிலும் முதன்மையா இருப்பது தென்னிந்தியா தான். தமிழ்நாடு, கர்நாடகா, ஹைதராபாத், இந்த மூணும் தான் மிகப்பெரிய ஒரு தொழில் வேலை வாய்ப்பை தரக்கூடியது. இந்தியாவுக்கு அதிகமாக வரி ஈட்டி தரக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தென்னிந்திய மாநிலம் தான். மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இந்த 3 மாநிலம் தான் வரும். ஆனால் இந்த மாநிலங்களை எப்படி டெல்லி நடத்துது, குறிப்பா நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? நமக்கான GST வரி நமக்கு விதிக்கின்ற மாநிலம் விதிக்கக்கூடிய வரி உரிமையை கொடுக்குறாங்களா? கிடையாது. நமக்கு ஒரு பேரிடர் காலம் வரும்போது பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்குறாங்களா? கிடையாது. நமக்கான அடிப்படையான நம்ம கல்வி உரிமையில் கை வைக்கிறாங்க. தேவையில்லாம நம்ம மாநிலம் சிறப்பா போயிட்டு இருக்கும் போது மத்திய அரசின் தலையீடுகள் கொண்டு கல்வியை பொதுப்பட்டியல சேர்க்கிறதா இருக்கட்டும், இப்ப அந்த இந்த புது அமைப்புகள் திட்டங்களை கொண்டு மாநிலத்துக்கான வரியை அதிகரிப்பது, மத்திய அரசுக்கு கொடுக்கறதுக்கான இதை அதிகரிப்பது, நம்ம கல்வியில இந்திய மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் உனக்கான கல்விக்கான நிதியை விடுவிப்பேன்னு சொல்றது. முழுக்க தென்னிந்தியாவை, தமிழர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாகவே எல்லா திட்டங்களும், நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, புதிய வரி கொள்கை, எல்லாமே இது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு எதிராகவே இருக்கு. டீலிமிட்டேஷன் எல்லாமே என்னன்னு கேட்டா தமிழர்கள் முன்னேறி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, பொருளாதாரத்துல பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. சோ இவங்க அதை பழிவாங்கும் நோக்கோடியே மத்திய அரசு யாரா இருந்தாலும் செயல்படுறாங்க. இப்ப இந்த மீட்டிங்ல இவங்க என்ன கோரிக்கை அப்படி வச்சிருக்காங்க? டெல்லியை நோக்கி என்ன பர்பஸ்? இன்னைக்கு மேகதாது விஷயத்துல கர்நாடகாவை இப்படி செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சு ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா? மேகதாது கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பை கேட்டுக்கோங்கன்னு உறுதியா அமித்ஷா எதுவும் கட்டளை போட்டிருக்காரா? அப்படி எதுவுமே இல்லையே. இந்த மீட்டிங்க்கு முன்னாடி என்ன சீன் இருந்ததோ அதே சீன் கண்டினியூ ஆகணுங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் என்ன இந்த மாநாட்டுக்கு மூலமாக தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன? நான் ஏன் அதிகமா கேட்கிறேன்னா, நமக்கு தான் பலன் அதிகம் வேணும். நமக்கு கேட்கிற இடத்துல இருக்கோம், நமக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். கர்நாடகா பாதிக்கல, ஆந்திரா பாதிக்கல, கேரளா. இப்ப நமக்கு தான் காவிரி பிரச்சனை, மேகதாதெல்லாம் இருக்கு. இதுக்கு எந்த விடையும் சொல்யூஷனும் இல்லாம 19 சுப்ரீம் கோர்ட் பேச்ச கேளுங்க, சுப்ரீம் கோர்ட் பேச்ச கேளுங்கன்னே சிவகுமார் கேட்டுருவாரா? அப்படி எதுவும் வாக்குறுதி கொடுத்திருக்காரா?
அப்ப இந்த மாதிரியான மாநாடுகள் ஒரு கண் துடைப்பா தான் இருக்கே ஒழிய நம் மாநிலத்துக்கான அடிப்படை வாழ்வாதார நீராதார கோரிக்கைகள் அப்படியே இருக்கும் பட்சத்துல இப்ப உள்துறை அமைச்சர் வந்து இப்படி ஒரு மீட்டிங் நடத்தினது என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். ஒரு கணக்கு காமிக்க நாங்க இவ்வளவு கோரிக்கைகளை வச்சோம், இவ்வளவு விஷயங்களை பேசிட்டோம் அப்படின்னு இவங்க கேட்ட எல்லா கோரிக்கையும் அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து கேட்கிற கோரிக்கை தான். ஜிஎஸ்டிக்கு வரி குறைக்கணும், மாநிலங்களுக்கான நிதியை அதிகரிக்கணும், வரி சுதந்திரம் வேணும். இந்த கோரிக்கை தான் அண்ணா கேட்ட வடவாளுது தெற்கு செய்துங்கிறது இந்த அடிப்படையில இருந்து எழுந்த கோரிக்கை தானே. இதைத்தானே 100 வருஷமா பெரியார் அண்ணாவும் கேட்டுக்கிட்டு இருந்த கோரிக்கையினுடைய தொடர்ச்சி தானே. இதுல என்ன அடுத்த ஸ்டெப் என்ன வந்திருக்கு? நம்ம கேட்கறத கேட்டுக்கிட்டே இருக்கோம். டெல்லி என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு? இப்படி கணக்கு காமிக்கிற மாதிரி இப்படி வந்துட்டு டாடா காமிச்சிட்டு போறதுக்கு தான் அவங்க மாநாடு நடத்துறாங்களா? இது என்ன பலன்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. சார், நீங்கள் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது 31வது கூட்டம், அதாவது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்று வந்து நிறைவடைஞ்சிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு, அட்மிஷன்ஸ் ஓபன்.